ஒரு சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா அது எந்த அளவு ஸ்கேல் அப் பண்றதுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கு? அதாவது 2001 இருந்து வியாபாரியா என்னென்ன செய்யறாங்களோ அதெல்லாம் நான் செய்யறதே இல்லை. கம்ப்ளீட்டா அதெல்லாம் ஆளுகள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். டீம் செட் பண்ண ஒப்படைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா சிஸ்டத்தில் கொண்டு வந்தேன். டெக்னாலஜிலாம் அப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை இம்மீடியட்டாக கேதர் பண்ணி எங்கள் பிஸ்னஸை வந்து சிஸ்டத்தில் தான் பண்ணணும், சிஸ்டம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சிஸ்டத்தை டெவலப்மெண்ட் பண்ணி டீம் அண்ட் டெக்னாலஜியில் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு ஓரளவு வியாபாரம் தெரியுது, எல்லாமே நல்லா தெரியுது. ஆனால் ஸ்கேலப் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நானும் கேட்டேன், அவங்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. பிள்ளைகள்கிட்ட வந்து என்ன சொன்னேன்னா, பிஸ்னஸை முதல்ல சயின்ஸாக கன்வெர்ட் பண்ணு, ஐ மீன் டேட்டாவில் இருந்து மேக்ஸாக கன்வெர்ட் பண்ணு, அதாவது டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் மேக்ஸ் வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொன்னேன். நாங்கள் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம். மென்டலி ஏற்கனவே ப்ரிப்பேராக இருந்தோம். எல்லாரும் போகிற வழியிலே போனோம்னா நம்ம ஒரே பாதை தான் போவோம். அப்போ நம்ம வந்து புது பாதையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மற்றவங்க செய்யாத நான் செய்யணும். எனி டெக்னாலஜி இன்கார்பரேஷன் வில் சேவ் யூ டு டூ unnecessary திங்ஸ் சார். அது ரொம்ப முக்கியம் சார். பட் வந்து நாங்கள் வந்து டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சது.